வணக்கம்மா. நம்ம பக்தி இலக்கியம், சமயம், இந்து சமயம், இந்து சமயத்தில் சைவ சமயம் வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைவ சமயம். சைவ சமய இலக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைவ சமய இலக்கியங்கள் சிவனை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட பகுதியாகும். இந்த சைவ சமயத்தில் சிவனை பாடக்கூடிய பாடல்கள் அடங்கிய தொகுப்பினை நம்ம பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பன்னிரு திருமுறைகள், அதாவது 12 ஆசிரியர்கள் பாடிய பாடல்களை நம்ம பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இவர்களில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைவத்தை பாடியவர்கள் நாயன்மார்கள்னு சொல்லுவோம். வைணவத்தை பாடியவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பன்னிரு திருமுறைகளை 12 நாயன்மார்கள் பாடியிருக்காங்க. நம்மளுக்கு 63 நாயன்மார்கள் வேறு இருக்காங்க. அந்த 63 நாயன்மார்கள் பெரிய புராணத்தில் வரும். இப்போ நம்மளுக்கு பன்னிரு திருமுறைகளை பாடியவங்க எத்தனை பேருன்னு சொன்னால் 12 ஆசிரியர்கள். 1, 2, 3 அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 என்று சொல்லக்கூடிய 3 திருமுறைகளை பாடியவர் திருநாவு சம்பந்தர், திருஞான சம்பந்தர். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இந்த 3 திருமுறைகளையும் சேர்ந்து பாடியவர் திருஞான சம்பந்தர். அடுத்து 4, 5, 6 என்று சொல்லக்கூடிய 3 திருமுறைகளை சேர்த்து திருநாவுக்கரசு பாடினார். அதற்கு தேவாரம் என்று பெயர். அதாவது மூவர் பாடியதை நம்ம தேவாரம்னு சொல்லுவோம். 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். 8ஆம் திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறையை பாடியவங்க 9 பேர். 9 பேர் யாரான்னு பார்த்தா திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார், பூந்துருத்தி காடவ நம்பி, கண்டராதித்தர், வேணாற்று அடிகள், திருவாளி அமுதனார், புருஷோத்தமன் நம்பி, சேதிராயர் என்று சொல்லக்கூடிய 9 ஆசிரியர்கள் 9 திருமுறைகள் 9ஆம் திருமுறையை பாடியிருக்கின்றனர். அடுத்து 10ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது திருமந்திரம். இதனை எழுதியவர் திருமூலர். அடுத்து 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறையை பாடியவங்க 12 பேர். நம்ம 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியிருக்காங்க, அதனால 11ஆம் திருமுறையை 11 பேர் பாடியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 11ஆம் திருமுறையை பாடியவங்க எத்தனை பேர்னு பார்த்தா 12 பேர். திருவாலையுடையார், காரைக்கால் அம்மையார், கல்லாட தேவநாயனார், நக்கீர தேவநாயனார், கபில தேவநாயனார், பரணதேவநாயனார், அதிரா அடிகள், எம்பெருமானடிகள், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய இவ்வளோ பேர் 12 பேர் பாடியிருக்காங்க. அடுத்து 12ஆம் திருமுறை, அது பெரிய புராணம் என்ற நூலை சேக்கிழார் எழுதினது 12ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சைவ நூல்கள் 12 திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த 12 நூல்களையும் இத்தனை ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. இதில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க 3 பேர் எழுதியிருக்காங்க பார்த்தியா. இந்த 3 பேர் எழுதிய நூல்களை நம்ம தேவாரம் என்று சொல்வர். இவங்க 3 பேரையோட சேர்த்து 4ஆவதா மாணிக்க வாசகரை சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா சைவ சமய குரவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சமய குரவர்கள் 4 பேர் யாருன்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேர் சமய குரவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவாரம் பாடிய மூவர் யாருன்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர். இது எல்லாமே நீங்கள் 10th 11th 12th படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு எளிமையாக இருக்கும். இந்த 12 திருமுறைகள் வரக்கூடிய இந்த செய்திகள்